ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தா பரவாயில்ல, விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பரவாயில்ல, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. ஆக அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதான் என்ன இப்போ அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்க போடுவோம். அவருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனை கேட்போம், செயல்படுவோம். ஆனா இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவா இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசரா போட்டிருக்காரு. இன்னொன்னு வேடிக்கை என்ன, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியா போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டர் யாருக்கு ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி. வணக்கம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும், பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம்.